அச்சோ. என்ன ஆனந்தி, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வேலையா? எப்படிரா இவனை கோர்ட்ல கெட்டவன் நிரூபிக்கலான்னு புரியாம உன்னைய போட்டு கஷ்டப்படுத்திக்கிற போல. என்னடா அவசரப்பட்டு சவால் விட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. அதானே? உங்க அப்பா நான் ஏற்கனவே வேலை பார்த்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் அந்த வீரபத்ரன் எப்படிப்பட்டவன், நல்லவனா இல்ல கெட்டவனான்னு விசாரிச்சிருப்பாரு போல இருக்கு. பாவம் அவரு போய் விசாரிச்சதும் எல்லாரும் வீரபத்ரன்லாம் ஒரு மனுஷனே இல்ல, அவன் ஒரு அரக்கன், கொடூரன், ஒரு சைக்கோ, இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு போயிருப்பாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா வீரபத்ரன் சாரா அவர் குழந்தை மாதிரியாச்சே. அவர் மாதிரி ஒரு அன்பான, எல்லார் மேலையும் மரியாதையும் பாசமாவும் இருக்கிற ஆளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. அவர் அப்படிப்பட்ட நல்லவருங்க. அவர் மாதிரி நல்லவங்க இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பூமியில மழையே பெய்யுதுன்னு வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? அதான் உண்மை. நான் யாரையும் மிரட்டி என் மாமனார் வருவாரு, அவர்கிட்ட இப்படி சொல்லணும்னு எதுவும் நான் சொல்லவும் இல்லை, ஒத்த பைசாவும் நான் கொடுக்கல. ஏன்னா நான் பேசிக்காவே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப நல்லவானது. ஆனா ஒன்ன தவற ஏன்? நான் என்ன பண்ண உனக்கு? எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற நீ என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி இருக்க? ஏன்னா நீ பொண்டாட்டி.